ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹெச்பி ட்ராமா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வென் ஐ ஃப்ளை டுவர்ட்ஸ் யூ சீசன் 1 எபிசோட் 22. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஜை லூராங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வருஷம் நீ சூர்யாங்க்கு பொங்கலையா லூராங்க அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை நியூ இயர் அன்னைக்கு மாமா சியாங்கில தான் இருப்பார், அவர் கூட நியூ இயர் செலிப்ரேட் பண்ண பேரண்ட்ஸ் கிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தட்ஸ் கிரேட், அப்போ டெய்லி வெளியில் சுற்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம 2 பேரும் பழகி இதோட 4 வருஷம் ஆச்சு, பனி பெய்யுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன பண்ணுறேன்னு நம்ம லூராங் கேட்குறப்போ, ப்ரே பண்ணுறேன், போன வருஷம் ப்ரே பண்ணதுனால தான் இப்போ நான் உன் கூட இருக்கேன், இந்த வருஷமும் ப்ரே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன ப்ரே பண்ணுற அப்படின்னு நம்ம லூராங் கேட்குறப்போ, அது சொல்ல முடியாது, அது சீக்ரெட் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இந்த வருஷம் ரொம்ப குளிர் அதிகமாக இருக்குல்ல ராங், நான் வேணா இந்த ஸ்கார்ஃப் எப்படி இழுத்துக்கிறேன், இப்போ இருந்தால் நல்லா இருக்கு, நீ அப்படியே என்னை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போறியா, நான் கண்ணை முடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அம்மலூராங்கோ சரி நம்மளால கேட்டாலே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். அம்மலூராங்கோ சரி நம்மளால கேட்டாலே கண்ணை மூடி இருக்கே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஒரு அட்வான்டேஜ் எடுத்து ஒரு ரொமான்டிக் கிஸ் ஒன்று பண்ணிடுறான். அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஜை நினச்சிட்டு சொல்லிட்டு இருக்கா, சில நேரத்தில் நான் இந்த விஷயத்த நான் உணர்ந்தேன், வின்டர் அப்போ லவ் பண்ணுறது நல்லா இருக்குல்ல, அக் பண்ண இந்த சீசன் ஒரு காரணமாக இருக்குது, இந்த திக்கான கோட்ஸ் எங்கள் ஹார்ட் பீட்டோட இதயத்தை மறைக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நானும் இன்டர்ன்ஷிப்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவன் ஃப்ளைட் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் படிக்கிறான். எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது, ஏர் கர்டன்ஸோட சம்மந்தப்பட்டிருக்கிறத விட நல்ல விஷயம் வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் உன்னை கவனிச்சேன், அவன் இந்த விஷயத்தை பற்றி பேசினாலே அவன் முகம் ஜொலிக்கிறத நான் நிறையா டைம் பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. லாங்ஜியா டிவி ஸ்டேஷனோட இன்டர்வியூவை பாஸ் பண்ணிட்டா, அவள் ஒரு இன்டர்ன் ரிப்போர்ட்டராக ஆக போகிறா. வாங்ஃபாங் இப்போ அவனோட கிராஜுவேஷனுக்கு ரெடி ஆகிட்டான். அதே மாதிரி கூரானும் அப்ராடில் அவனோட ஸ்டடீஸை ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கான். அதனால எங்கள் கால்ஸை நிறைய மிஸ் ஆகிட்டான். எல்லாம் நாங்கள் ஆரம்பத்திலே பேசிக்கிட்ட மாதிரி தான், அவங்க ஃபீல்ட் எல்லாரும் ஷைன் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஜையோட கிராஜுவேஷன் நடந்துட்டு இருக்கு. அப்பா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, இசை நீ சியாங்கிலே இருக்க போறியா அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறப்ப, ஆமாம் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. அவன் நம்ம லூராங்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. நாங்கெல்லாம் கிராஜுவேஷன் டே ஃபோட்டோ எடுக்க போகிறோம், நீ இன்னும் வேலையில் பிஸியாக இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. இந்த அவுட்ஃபிட்டில் நான் ரொம்ப அழகாக இருக்கேன், நான் உனக்கு நிறைய பிக்சர்ஸ் அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பின்னாடி ஜைன்னு ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா நம்ம லூராங் நம்ம ஜைக்காக வந்துடுறா. உன்னோட கிராஜுவேஷனுக்கு வராமல் இருப்பானா, ஹாப்பி கிராஜுவேஷன் சொல்கிறான். ஒரு பொக்கேவும் கொடுக்குறான். நம்ம ஜை ஹாப்பி கிராஜுவேஷன் சொல்லிட்டு இந்த இதையும் கொண்டுட்டு போ அப்படின்ற மாதிரி இந்த பொக்கேவையும் கொடுத்து விட்டுறான். நம்ம லூராங் நினச்சிட்டு சொல்லிட்டு இருக்கான், அவளோட சந்தோஷத்தை எப்பவுமே அடுத்தவங்கிட்ட பகிர்ந்துக்கணும், அதுக்காக தான் நான் அவளுக்காக இவ்வளோ தூரம் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே நம்ம லூராங்கும் ஜையும் ரூமு கிட்ட வராங்க. ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் ஒன்றா தான் தங்க போகிறாங்க. அப்போ லூராங் சொல்கிறான், நீ கிராஜுவேஷனில் பிஸியாக இருந்த, அதனால தான் நானே எல்லாமே பார்த்துட்டேன், பாரு ஏதாவது இருந்தால் கூட சொல்லு, நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜை சொல்கிறா, நீ ஒருத்தனுமே இதெல்லாம் பண்ணிடுறாங்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே அவள் போய் இந்த இடத்துல தான் நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா ஃபோட்டோஸும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏதாவது சுத்தம் பண்ணணும்னா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உன்னோட திங்ஸு வந்ததுக்கப்புறம் இதை நம்மளோட இடமாயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்மளோட இடம் இல்லை, நம்ம வீடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகுதுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம லூராங்க கூப்பிட்றான். உடனே அவனை பிடிச்சி பெட்டு மேலே தள்ளி விட்டுறா. இந்த பெட்டோட உன்னை பார்க்க மேட்சாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதும் சரி நான் போய் அரேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு எந்திரிச்சு போகிறான். நம்ம ஜை லூராங்க பிடிச்செழுத்து இப்போ எதுக்குடா ஓடுற அப்படின்ற மாதிரி பிடிச்சி கேட்டுட்ருக்கா. வெக்கமாக இருக்கா, நான் பெட்டை தாண்டா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உனக்கும் என் கூட பெட்டு டெஸ்ட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஓகே எனக்கும் ஓகே தான், நம்ம ஏன் நைட் வரைக்கும் வெயிட் பண்ணணும், இது தெரிஞ்சுக்கிறது நல்லதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜையை போய் உட்கார வச்சிடறான். அப்போ நம்ம ஜை சொல்கிறான், நான் சும்மா தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவன் நான் சீரியஸாக சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே படுக்க வச்சு கிஸ் பண்ணிடுறான். இல்லை பூச்சியாத்த இருந்துக்கிட்டு 2 பேரும் என்ன வேலை பண்ணுறாங்க பாருங்க. இங்கே நெக்ஸ்ட் டே நம்ம ஜை ஒர்க்குக்காக வரா. அப்போ அவங்க கூட்டிகிட்டு வந்து எல்லாத்துக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க தான் நம்மளோட புது ஸ்டாஃபு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என் பேர் ஜை இங்கே என்ன ஜைனே கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம கொலீக்ஸ் என்ன இவ்வளோ யங்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜை அவளோட டேபிளுக்கு போனதும் அவனும் லூராங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஒருத்தங்க கேட்குறாங்க, என்னதுன்னு கேட்குறப்ப அவள் சொல்கிறா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் எப்பவுமே உன்னோட பிளேஸை நீட்டாக வச்சுக்கோ, உனக்கு பிடிச்ச திங்ஸை வச்சுக்கோன்னு சொல்லுவான், அதனால தான் ஃபோட்டோ வச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஏதாவது ஹெல்ப் வேணுமா நம்ம ஜை கேட்க, எனக்கு கிளைண்ட் இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க முடியுமா நான் அவங்களும் கேட்க, ஓகே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு அவளும் எடுத்து எல்லாம் ஒர்க்கையும் பண்ணிட்டு இருக்கா. டே பை டேஸ் போயிட்டே இருக்கு.
அவளோட ஒர்க்கிங் பிளேஸ் மட்டும் அடிக்கடி மாறிட்டே இருக்கு. ஆனா அந்த லூராங் போட்டோ மட்டும் இன்னும் மாறவே இல்லை. நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அவ சொல்லிட்டு இருக்கா, ராங் எனக்கு ஒர்க் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு வெளியில வரா. இப்போ நம்ம ராங் கிட்ட இருந்து மறுக்கா டெக்ஸ்ட் வருது, எனக்கு லேட் ஆகும், நீ கிளம்பு, எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காத, குளிர்ச்சுன்னா விண்டோஸ் எல்லாம் சாத்தி படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சீக்கிரமா தூங்கிட்டு ஜை பனி ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜையும் சரின்ட்டு போறா. இங்க நம்ம லூராங்க எல்லாம் ஒர்க் முடிச்சுட்டு வெளியில எல்லாம் வந்துட்டு இருக்கான். ஒர்க் ரொம்ப அதிகம், நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம லூராங் கேஷுவலா டயர்டா நடந்து வந்துட்டு இருக்கான். அப்ப பார்த்தா நம்ம சூசை வந்து நிக்கிறா. அப்ப சொல்றா, ஹே பியூட்டிஃபுல், உனக்கு சினிமா பார்க்க போகணுமா, இருட்டில் அப்படியே என் கை கோர்த்து நடந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம லூராங்கும் கிட்டத்தால வந்து அவ தோல் மேல சாந்துக்கிறான். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு ஜை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம லூராங்க நம்ம ஜை கிட்ட எனக்கு ரீசார்ஜ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் காமெடியா. அவளும் வந்துட்டு மேல தோல் தட்டி கொடுக்குறா. அப்ப நம்ம ஜை சொல்லிட்டு இருக்கான், நான் வேணா உனக்கு ஒரு ஜோக் சொல்லவா அப்படின்னு சொல்றப்ப சொல்லுன்னு அவனும் சொல்றான். எனக்கு ஒரு லவர் இருக்கான், அவன் பேரு ஜாங் லூராங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவன் எனக்காக என்ன வேணா செய்வான் அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்ம லூராங்க அவன் குழந்தை மாதிரி அவ தலையை தட்டி விட்டுட்டு இருக்கான். மறுபடியும் நம்ம ஜை தோல் மேலேயே சாந்துக்கிறான். சரின்ட்டு நைட் எல்லாம் படம் பார்த்து முடிச்சுட்டு 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஜை லூராங்க வீடியோ எடுத்துட்டு வரா. மிஸ்டர் ஜாங் லூராங், இன்னைக்கு பார்த்த மூவி எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. நம்ம லூராங்கும் வந்துட்டு நான் 100 கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இந்த மூவிக்கு 100 கொடுப்பி அப்படின்னு கேட்குறப்போ 50 மூவிக்கு தான், 50 என் பக்கத்தில் உட்காந்தவங்களுக்கு. நம்ம ஜை சொல்றா, எப்படி இப்பெல்லாம் பேச கத்துக்கிட்டான்னு தெரியல, ரொம்ப கிரிஞ்சா பேசுறான்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ரோட்லயே ஹக் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. நம்ம கூரான் ஊருக்கு போறதுக்காக பேக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒருத்த வந்து, ஹே பட்டி, நீ ஊருக்கு போறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். உடனே அவனோட ஃப்ரெண்டும், நீ எல்லாம் ஜாலியா இருக்கடா, என்னாலதான் எங்கேயும் போக முடியாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். திங்ஸ் எடுத்துட்டு போயிருவேன்னு கேட்குறப்போ, நான் எது மறந்துட்டேனோ அது உனக்காயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்போ அந்த கேம் அப்படின்னு கேட்குறப்ப, அது மட்டும் முடியாது, அங்கே போனால் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் அது விளையாடுவேன், அதுக்காக என் ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸு ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் சொல்லிட்டு இருக்கப்போ, எனக்கு சொல்கிறப்பவே வாய் பசிக்குதுடா, நான் போய் சாப்பிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இவனையும் கூப்பிட்றான். இல்லை நான் வரல அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிடுறான். இங்கே நம்ம கூரானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீடியோ காலில் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கூரான், வாங்ஃபாங், ஜாங்ஜியா, லூராங்க எல்லாருமே இருக்காங்க. இப்போல்லாம் ஷாக்கா, என்னடா ஃபோன் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வாங்ஃபாங் கூட ஜியாங்கிக்கு வந்துட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்கப்போ, நீ எங்கே வருவியா, எவ்வளோ நாள் இருப்ப அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வாங்ஃபாங், மச்சான் நீ வரப்போ சொல்லு, நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். பிக்கப் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் திங்ஸ் இல்லைடா, இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சதும் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் காலை கட் பண்ணிடுறாங்க வேலை வந்துருச்சுன்னு. நம்ம ஜாங்ஜியாவும் கூரானும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜாங்ஜியா இருக்க பிளேஸை நல்லா நோட் பண்ணி, நீ இந்த கார்டனில் தானே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஜாங்ஜியாவும், ஆமாம் நம்ம ஸ்கூல் போகிறப்போ வழியில் ஒரு ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே தான் நின்றுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஜாங்ஜியா சொல்லிட்டு இருக்கா, ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு ரொம்பவே குளிருது, நான் இன்னொரு கிளாத் எடுத்துட்டு வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம கூரானும் சொல்றான், இப்போ நீ வைக்க போற அப்படிதானே அப்படின்ற மாதிரி அவனும் சொல்றான். ஜாங்ஜியும், ஆமா எனக்கு கொஞ்சம் வேலை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே நம்ம கூரானும், சரி தெரிஞ்ச விஷயம் தானே, நீ எப்படியே வைக்க தான் போற, வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ கூரான் சொல்கிறான், எப்போ பார்த்தாலும் பிஸி அப்படியே அழுகுறான். இங்கே வெளிநாட்டுக்கு வந்து நான் மட்டும் தனியாக மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அழுதுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஜாங்ஜியா சொல்கிறா, பரவாயில்ல விடு, நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜாங்ஜியா சொல்கிறா. டே நீங்கள் வந்ததுக்கப்புறம் சீக்கிரமாக போக மாட்டேல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை நியூ இயர்க்கு அங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இவனும். நம்ம ஜாங்ஜியா கிட்ட ஒரு பொண்ணு கேட்குறாங்க, இன்டர்வியூ ஆஃபீஸர் எல்லாரும் வருவாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறப்ப, இரு நான் செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு 1/2 hour ஆகும்மா, டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஜாங்ஜியாக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, பார்சல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே போய் பார்த்தா ஒரு பார்சல் இருக்கு. ஆக்சுவலாக அது ஒரு கிளாத்து தான், குளிருக்காக நம்ம கூரான் தான் ஆர்டர் போட்டிருப்பான். ஆனால் அது யாருக்குமே தெரியாது. இவன் இருந்துட்டு யார் போட்டிருப்பா, யார் போட்டா என்ன, நமக்கு உதவுதே அப்படின்ற மாதிரி அவளோட வேலை முடிஞ்சதை எடுத்து போட்டுட்டு அவ பாட்டுக்கு வந்துடுறா. இங்கே நெக்ஸ்ட் டே நம்ம லூராங்கும் ஜையும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ பேசிட்டு இருக்காங்க, பாரு கூரான் வந்ததுக்கப்புறம் நம்ம ஜியாங்கியே லைவ்லியா மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. ஸ்கூல் படிக்கிறப்ப கூரான் ஜாங்ஜியா கிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா எனக்கு அவங்க இப்போ கொஞ்சம் க்ளோஸா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி லூராங் சொல்றான். எப்படி சொல்ற, தெரியல, தோணுச்சு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நடந்து போறப்ப நம்ம வாங்னானையும் பாக்குறா.
இப்போ வாங்கினான் என்னடா இவ்வளோ ஹேண்ட்ஸம் ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப வாங்கினான் நம்ம லூராங்க பார்த்துட்டு காதுகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான் இவன் அப்படின்னு சொல்றப்ப ஆமா நீ நினைக்கிறது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி என்ஜாய் பண்ணு நானும் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். வாங்குறாங்க உனக்கு அவனை ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறப்ப தெரியும் வாங்கினான் தானே உன்னோட கிளாஸ் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நான் உன்னை கேட்கவா நீ என் அப்பத்துலேருந்தே லவ் பண்ணிட்டு தானே இருந்த அப்படின்னு நம்ம சை கேட்டுட்டு இருக்கா. இல்லைன்னு சொல்றான். உடனே நம்ம சை ராங்குறாங்க உன்னால மட்டும் எப்படி இவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி பொய் சொல்ல முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டு சிரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே நைட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்துடுறாங்க. வாங் ஃபாங் கூரான் சை ஜாங்ஜியா லூராங் எல்லாருமே ஒரு கிளப்பில் எல்லாருமே ஜாலியாக பாட்டு பாடிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜாங்ஜியா கிட்ட போய் மைக்கு கொடுத்தா பாடுவான்னு நினச்சா ஊன்னு கத்திட்டு இருக்கா. எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வாங் ஃபங்கு பாடவே தெரியலனாலும் எல்லாம் வாய் கொளற மாதிரி பாடிட்டு இருக்கான். நம்ம கூரானும் வந்து உட்காந்து நம்மலாம் இப்படி மீட் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். நம்ம வாங் ஃபங் சொல்கிறேன் நம்மளாம் ஜாங்கில இருக்க வரைக்கும் எப்போ வேணா அப்படி வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஜாங்ஜியா சொல்கிறா யாங்கான்ல உனக்கு ஒரு நல்ல ஆஃபர் வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு நம்ம வாங் ஃபங் சொல்கிறான் எனக்கு இன்னும் வயசு இருக்குமா இப்போ போனால் எனக்கு அப்புறம் கூட கிடைக்கும் ஆனால் பாட்டி கூட இப்போ நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நம்ம வாங் ஃபங் சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஏன் இப்போ இப்படி எமோஷ்னலாக பேசிட்டு இருக்கோம் இந்த இடத்துல ஹவருக்கு சார்ஜ் பண்ணுவாங்க வாங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இங்கே எல்லாமே ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. நம்ம சைஸையும் எடுத்து கொஞ்சோண்டு குடிச்சு பார்த்துட்டு வச்சிடறா. அப்போ நம்ம கூரான் லூரான் கிட்ட கேட்குறான் அவளுக்கு ட்ரிங்க்ஸ் ஓகேவா பிடிக்கலன்னா விட்டுற சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவளுக்கு பிடிச்சிருக்குங்கனால தானே குடிக்கிறா அப்படின்ற மாதிரி அவனும் விட்டுறான். இங்கே நம்ம வாங் ஃபாங்க்கும் சைக்கும் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு கொஞ்சோண்டு குடிடி அப்படின்ற மாதிரி வாங் ஃபாங் சொல்கிறான். போதுண்டா ஓவர் ஆயிடுச்சுரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெனாத்திட்டு இருக்கா. நம்ம லூராங் நம்ம சையை கூட்டிட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறப்ப என்ன பண்ணுதுன்னு கேட்குறப்போ தலை ரொம்ப வலிக்குது கால் வலிக்குது என்னோட கை கூட பாரு வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. எனக்கு ஒரு ஹக் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம சைஸை கட்டி பிடிச்சிக்கிறா. நம்மளூராங்க வேற என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவளை உப்பு போட்டு தூக்கிட்டு வரான். இனிமே உன்னை குடிக்கவே விட மாட்டேன் சைஸை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த அலப்பறை பண்ணிட்டு இங்கே சைஸை ஐயோ லேட் ஆகுதுன்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் லூராங் சொல்றான் நான் வேணா உன்னை ட்ராப் பண்ணட்டா அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே அவளும் வந்துட்டு இல்லை என்ன கம்பெனியே பிக்கப் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறா. அப்ப நம்ம லூராங் கேட்கறான் ஏதாவது மறந்துட்டியா அப்படின்னு கேட்கறான். ஆக்சுவலாக அவன் கேப்பை பார்த்துட்டு தான் கேட்பான் ஆனால் இவர் இருந்துட்டு சரி கிஸ் தான் கேட்பானாட்டுருக்குதுன்னு போய் கிஸ் பண்ணிட்டு போறா. நம்ம லூராங்க ஒரே ஷாக்கு கேப்பை மறந்துட்டு போறாடின்னு சொன்னா அவன் கிஸ் பண்ணிட்டு போறா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்கே நம்ம சாங்லூராங்க ஒர்க் முடிச்சதோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சென் சொன்ன பார்ட்டிக்கு போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒரு சிங்கிள்ஸ் பார்ட்டி நம்ம குரூப்ல எல்லாம் சிங்கிள்ஸாக தானே இருக்கும் அதனால ஒரு பார்ட்டி கேதரிங் பண்ணியிருக்காங்க நீ வேணா வரியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். நான் வரலன்னு சொல்றேன். அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு தெரியும் இருந்தாலும் நீ வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இல்லை என் கேர்ள் ஃப்ரெண்ட் பிஸ்னஸ் ட்ரிப்காக வெளியில போயிருக்கா அவ கூட ஃபோன் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறான். அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம கம்பெனியில் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க எல்லாரும் இவனோட கான்டாக்ட் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பையன் என்னடான்னா அவனோட கேர்ள் ஃப்ரெண்டையே உருகி லவ் பண்ணிட்டு இருக்கான் அசர மாட்டான் போலையே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம சைஸை லூராங் கிட்ட பேசிட்டு வரா. சைனா வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் வழியா போனேன்னா அங்க ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருந்தது. கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம ஒரு மூவி பார்த்தோம்ல அந்த மூவியோட செலிபிரிட்டியை பார்த்தேன் தெரியுமா அந்த ஆக்டர் பார்க்க அப்படியே நம்ம வாங் ஃபங் மாதிரியே இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆனா என்ன நேர்ல பார்க்க கொஞ்சம் ஹைட்டா இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நம்ம லூராங்கும் என்ன நீ அவர் கூட போட்டோ எடுத்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இல்ல போட்டோலாம் எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பை த வே ராங் நான் இங்கே தங்கியிருக்க ஹோட்டலில் கர்டைன்ஸ் ஓப்பன் பண்ணால் சீட் தெரியுது நம்ம ஒரு டைம் இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி நம்ம லூராங்க சொல்கிறான். அப்போ டைமை பார்த்துட்டு சொல்கிறா என் கிளைண்ட்டோட மீட்டிங்க்கு டைம் ஆச்சு ஆனால் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ நல்லா தான் பண்ணுவ உன்னோட ஃபர்ஸ்ட் அட்டானமஸ் யூனிவர்சிட்டியில் நீ பேசினது ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்கே நம்ம சைஸை கூப்பிட வராங்க வாங்க போகலாம் டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கெல்லாம் மீட்டிங் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நான் பிரிட்டிஷ்காக நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் முதல்ல யோசிக்காமல் கான்ட்ராக்டர் சைன் போட்டது இதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதுக்காக இதை ஃபேவர் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் வி இல்லைன்னா நாங்கள் அவங்க பின்னாடியே ஓடிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்லிட்டு இருக்காங்க.
அப்போ மிஸ்டர் வி சொல்கிறாரு, நீங்கள் சொன்னது எல்லாமே என்னால் ஒத்துக்க முடியாது. இதில் முக்கியமாக மிஸ்டர் சூசைசாய் தான் சொல்லணும். அவங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூனால தான் நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சூசைசாய் அப்படின்ற மாதிரி கால் மேலே ஒரு மாதிரி பேட் டச் பண்ணுறாரு. நம்ம சைசைக்கு அது பிடிக்கல. சரி வேண்டாம் அப்படின்ற மாதிரி இங்கே கோல்டாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் ஸ்வெட்டர் எடுத்து போட்டுக்கிறா. இப்போ இந்தாங்க இந்த ட்ரிங்க்ஸை குடிங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. அவளும் இருந்துட்டு வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சோண்டு வாங்கி குடி அப்படின்னு மேனேஜர் கண்ணாசிக்கிறாரு. அவளும் வாங்கி குடிச்சிட்டு நான் லிக்கோர்லலாம் அவளை இன்ட்ரெஸ்ட் பண்ண மாட்டேன், அப்படி குடிச்சேன்னா நான் ஏதாவது உளருவேன், வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. மிஸ்டர் வி ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு சரி அதுதான் குடிக்கல, இந்த ஃபுட்னாச்சும் சாப்பிடு அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. ஊட்டி விடுற மாதிரி வராரு. நம்ம சைஸே இல்லை எனக்கு பசிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆக்சுவலாக பசியில் தான் இருப்பா. மிஸ்டர் வி சாப்பிடலன்னா நீங்கள் வெளியில் வியூ என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அது அவளுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. அவர் ஏன் இப்படி சொல்கிறாருன்னு ஒரு மாதிரி சோகமாக இருக்கா. அதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க.